Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vettam. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 3/8/2025 நடத்தின ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டோட கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு ரிவிஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்கப்பட்டது. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி டேக்கிள் இன் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செஸ் மெட்டாஃபர் இன் த மேன் இன் பிளாக்ஸ் லெமண்ட்? ஸோ இந்த கொஷின் இதுலேருந்து கேட்கப்பட்டது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் டச்சஸ். ஸோ ஜெஃப்ரி சார்ல்ஸ் எழுதின புக் ஆஃப் டச்சஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மேன் இன் பிளாக்ஸ் லெமன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் கேம். ஓகேங்களா, த செஸ் கேம் இன் விச் த மேன் இன் பிளாக் லூசஸ் இஸ் குவீன் ஆக்சுவலி. ஸோ மேன் இன் பிளாக் தான் யாரை குறிப்பிடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் கவுண்டர் தான் அதை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ லாசஸ் இஸ் குவீன். ஸோ லாசஸ் இஸ் குவீனை வந்து என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா லான்செஸ்டர் ஆஃப் பிளான்ச்சே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ தன்னோட மனைவியோட இறப்பின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து மேன் இன் பிளாக் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃப்ரேம் பண்ணியிருப்பார். ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் கேம் வந்து விளையாடுற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ வே டு எக்ஸ்பிரஸ் த டிவாஸ்டேட்டிங் இம்பேக்ட் ஆஃப் ஹர் டெத். ஸோ தன்னோட பிலவுடு, ஓகேங்களா, தன்னோட ஒய்ஃபோட டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்பேக்ட் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ற கான்செப்டுக்காக செஸ் கேம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ராணி வந்து லாஸ் ஆன மாதிரி ராஜா வந்து விளையாடுற மாதிரி அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த கொஷினில் இந்த கான்செப்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். இட் சிம்பாலைசஸ் அ சடன்னஸ் அண்ட் ஃபைனாலிட்டி ஆஃப் லாஸ். ஸோ இட் சிம்பாலைசஸ் அ சடன்னஸ். ஸோ திடீர் இறப்பு, பிளான்ச்சேயோட திடீர் இறப்பை பற்றியும் அண்ட் ஃபைனாலிட்டி ஆஃப் லாஸ். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லாஸும் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ திடீர்னு நடந்த இறப்புனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஜான் ஆஃப் கவுண்டோட ஒய்ஃப் பிளான்ச்சே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமில் வந்து இந்த கான்செப்ட் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டெத்தை வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டாக வச்சு சொல்லியிருப்பாங்க. கேம் வழியாக கேம் ஆஸ் அ வேவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இன் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ த ரிமெம்பர்டு விமன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ். they flee from me. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸில் இருக்க ஒரு லைன் அது. ஸோ வியாட் எழுதின ஒர்க் இது ஆக்சுவலாக. women who used to seek him in his chamber now seem to flee from him. ஸோ ஃப்ளீங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமனை குறிக்கிறது. ஓகேங்களா, ஸோ women who used to seek him in his chamber now seem to flee from him. ஓகேங்களா, ஸோ விமன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்லாகவும் இருப்பாங்க, டேமாகவும் நடத்துப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் சடன்லி வைல்டாகவும். ஓகேங்களா, ஸோ வைல்டாகவும் மாறக்கூடிய தன்மை விமன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வியாட்டோட ஓன் பயோகிராஃபியோட கான்செப்ட் தான் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆனா போலனுக்கும் வியாட்டுக்கும் ஒரு அஃபேர் இருந்தது. ஸோ அந்த அஃபேரோட கான்செப்ட் தான் இதில் முழுக்க கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி ஆனா போலன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி VIII வைஃப்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஹென்ரி VIII நிறைய வைஃப் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க தான் ஆனா போலன். ஸோ ஆனா போலனுக்கும் தாமஸ் வியாட்டுக்கும் நடுவில் இருந்த அஃபேர் தான் இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் வியாட் வந்து 16th சென்ச்சுரியில் வந்து எழுதியிருப்பார். ஆஸ் வெல் ஆஸ் இந்த ஒர்க் இந்த போயமில் வந்து 21 லைன்ஸ் இருக்குது. இட் டிவைடட் இன்டு 3 ராயல் ரைம் ஸ்டான்ஸா. ஸோ 21 லைன்ஸ் இருக்குது. 3 ரைம் ராயல் ஸ்டான்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஏபி பிசிசி அப்படின்ற கான்செப்டில் டிவைட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ஒன், சிட்னி குரூப்ஸ் poets into 3 main kinds.
வாட் இஸ் நாட் அமாங் தெம். ஸோ சிட்னி வந்து பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டண்டான ஒரு கைண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அந்த 3 எது இல்லை அப்படின்னு சொல்லி சர்க்கிள் பண்ணணும். ஸோ 3ல் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சட்டாரிக்கல் போயம், டிவைன், ஃபிலாசபிக்கல், ஹிஸ்டாரிக்கல் போயட் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இட் இஸ் 3 லார்ஜ் கைண்ட்ஸ். ஸோ டிவைன் போயட்ஸ் தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிலீஜியஸ் பற்றி தான் பேசப்படும், ஆஸ் வெல் அஸ் ஹிஸ்ட்ரி பற்றி, தியாலஜி பற்றி பேசப்படும். சிட்னி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டேவிட் அப்படின்ற ஆத்தரை வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காரு இந்த டிவைன் போயட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ டேவிட் வந்து எதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ம்ஸோட ஆத்தர், ஆஸ் வெல் அஸ் சாலமன், மோசஸ், இது எல்லாமே சிட்னி ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ சிட்னி வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் போயட்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் திங்ஸை பற்றி பேசுகிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் காடை வந்து ப்ரைஸ் பண்ணி பாட்டு பாடுறதா டிவைன் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் போயட்ஸ். ஸோ ஃபிலாசபிக்கல் போயட்ஸ்னால் என்ன அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபிலாசபிக்கல் போயட்ஸ் வந்து ஃபுல்லாக மாரல் ஃபிலாசபி பற்றி சொல்கிறது, எத்திக்கல் கொஷின்ஸ் பற்றி கேட்குறது, இந்த மாதிரி டைப் தான் ஃபிலாசபிக்கல் போயட்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து poetry teaches doctrine or virtue in a systematic way பற்றி சொல்கிறது தான் ஃபிலாசபிக்கல் போயட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் போயட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் போயட்ஸ்னும் சொல்லலாம், ரைட் போயட்ஸ்னும் சொல்லலாம், ட்ரூ போயட்ஸ்னும் சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எதை பற்றி டீச் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா டிலைட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் வர்ச்சு பற்றி சொல்லியிருப்பாங்க, அண்ட் ஹிஸ்டரி பற்றி சொல்லியிருப்பாங்க, நோபல் கேரக்டர்ஸ், ஐடியல் ஆக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிட்னி வந்து 3 வகையாக சொல்லியிருப்பார்: டிவைன் போயட்ஸ், ஃபிலாசபிக்கல் போயட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் போயட்ஸ். ஸோ சட்டாரிக்கல் போயட்ஸ் பற்றி சொன்னதில்லை. பட் சட்டாரிக்கல் போயட்ஸ் தான் என்னென்னா நையாண்டித்தனமாக பேசுகிறவங்க தான் சட்டாரிக்கல் போயட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. So fourth question, in his speeches George's main complaint is that. ஸோ இது என்ன ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து எந்த ஒர்க்கில் வர கேரக்டர் அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் ஜாப். புக் ஆஃப் ஜாபில் வர ஒரு கேரக்டர். ஸோ இந்த புக் ஆஃப் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது என்ன கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னா லூசிங் ஹிஸ் சில்ட்ரன், வெல்த், ஹெல்த், இது எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இன் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளேம்லெஸ்ஸாக வந்து சொல்கிறது, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அவருக்கு வந்து சில்ட்ரன்ஸ், வெல்த்து, ஹெல்த்து விட்டு போனாலுமே காடை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ப்ளேம் பண்ண மாட்டார் அப்படின்ற கான்செப்ட் இவருக்குள்ளே இருந்தது. த புக் ஆஃப் ஜாப் வந்து எப்படி ஆக்சுவலி இட் இஸ் அ பிப்ளிக்கல், ஸோ ஆத்தர் கிடையாது, இட் இஸ் அ பிப்ளிக்கல் ஸ்டோரி. இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து எடுத்த ஒர்க் அது, ஆஸ் வெல் ஆஸ் ஹிப்ரூ பைபிள் அப்படின்றது சொல்லலாம். இட் இஸ் அ விஸ்டம் புக்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த விஸ்டம் புக்ஸ் அலாங் வித் ப்ராவர்ப்ஸ், இதெல்லாமே வந்து சொல்லலாம். இது முழுக்க என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப ரைட்டியஸான வெல்த்தி மேன். அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, வெல்த்து, ஹெல்த் எல்லாமே ஒரே டைமில் வந்து எல்லாமே லாஸ் பண்ணிடுவார். யாருனால்னா சாட்டர்னால். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கதை வந்து போகும். ஸோ ஆனால் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபைனலி வந்து கடவுள் எந்த அளவுக்கு நம்பினாரோ அது அளவுக்கு டபுள் மடங்காக வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் வந்து 8 குழந்தைங்க வந்து போயிட்டாங்கன்னா 16 குழந்தைங்க அப்படி டபுள் மடங்காக கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஜாபுக்கு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. In his speeches, George's main complaint is that God punishes him despite his innocence. ஸோ God வந்து பனிஷ் பண்ணார், ஆனால் வந்து அவரோட இன்னசென்ஸை வந்து டிஸ்பைட் பண்ணார். ஸோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க என்னென்னா கடவுள் வந்து எவ்வளோ வேணாலும் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜாபுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th one, the difference between the A text 1604 and B text 1616 mainly concerns. ஸோ A text B text அப்படின்னா எந்த ஒர்க்கில் வந்து வரும் அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ்லாம் வரும். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் யார் எழுதியிருக்காங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோட ஒர்க். ஸோ கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து ஆக்சுவலி A டெக்ஸ்ட்னால் என்ன, B டெக்ஸ்ட்னால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம்.
ஸோ ஏ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிறிஸ்டோஃபர் மார்லே வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதின ஒர்க் இது. ஸோ ஆக்சுவலி அவர் 1593 இறந்துருப்பார். இங்கே நினைக்கலாம் என்னோட 1593 இறந்துட்டார். 1604 ஒரு டெக்ஸ்ட்டு, 1616 ஒரு டெக்ஸ்ட்டுன்னு நினைக்கலாம். ஆப்வியஸ்லி என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏ டெக்ஸ்ட், பி டெக்ஸ்ட். ஸோ ஏ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது 1604 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த 1604 ரிலீஸ் பண்ண ஏ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட்டர் ஆஸ் வெல் அஸ் எத்தனை லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 1485 லைன்ஸ் வந்து ஏ டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பி டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1616. ஸோ அந்த 1616 அந்த இயரில் வெளியிட்ட பி டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாங்கர். ஸோ லாங்கர்னால் எத்தனை லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2121 லைன்ஸ். ஸோ ஏ டெக்ஸ்டோட பி டெக்ஸ்ட் தான் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி தீஸ் ஆர் போத் குவார்டோ எடிஷன் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் இறந்ததுக்கப்புறம், ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆத்தர், ஸோ யார் வந்து இந்த ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாமுவேல் ரவுலி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமுவேல் ரவுலி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒர்க்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார். ஸோ அண்ட் ஆல்சோ ஹி டிசைடட் டு ரிலீஸ் த ஒர்க் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவர் நோட் பண்ணியிருக்காரு என்னடா இவ்வளோ பெரிய லைன்ஸாக இருக்கே, ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டிவைடிங் ஏ டெக்ஸ்ட் அண்ட் பி டெக்ஸ்ட். ஸோ ஏ டெக்ஸ்ட் வந்து 1604 ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு சாமுவேல் ரவுலி. ஸோ அதுக்கப்புறம் ஹீ டிசைடட் ஸோ யாராவது நம்ம ஹெல்ப் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீ கால்டு வில்லியம் பேர்டு, BIRDE பேர்ட். ஸோ வில்லியம் பேர்டை வந்து கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க ஏ டெக்ஸ்ட் பி டெக்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பி டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணது முழுக்க காரணம் வில்லியம் பேர்ட் அண்ட் சாமுவேல் ரவுலி. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். So the difference between the A text 1604 and B text 1616 mainly concerns the inclusion of expanded comic scenes and speeches. Sixth one, assertion. So assertion type of question. Assertion A, Bellambria helps Hieronymo plan the final play within a play. Reason are, Bellambria's motive is to expose Lorenzo and Balthazar's crimes publicly. ஸோ ஆக்சுவலி நேற்று டெஸ்ட் எழுதுனவங்க எங்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. என்னென்னா மேம் அசர்ஷன் ரீசனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஓகேங்களா. ஸோ ரீசன் அப்படின்னா அதுக்கேற்ற பதில். அசர்ஷன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து கேள்வியாக கேட்கப்படும், அசர்ஷன் அதுக்கேற்ற பதிலாக கேட்கப்படும். ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக அப்படின்றது பார்த்துக்கோங்க. எப்படி வந்து பார்க்குறீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். அசர்ஷன் ஏலே பார்த்தீங்கன்னா பெலம்பிரியா ஹெல்ப்ஸ் ஹீரோனிமோ பிளான் த ஃபைனல் பிளே ரிட்டன் பிளே, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பெலம்பிரியா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஹீரோனிமோ. ஸோ ஹீரோனிமோ யார்? ஹொரேஷியோட ஃபாதர். ஸோ ஹொரேஷியோ யார்? பெலம்பிரியாவோட லவ்வர். ஸோ பெலம்பிரியா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து யாரை லவ் பண்ணியிருப்பாருன்னா டான் ஆண்ட்ரியா ஆப்வியஸாக லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ டான் ஆண்ட்ரியா வந்து பேட்டிலில் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் கில் பண்ணியிருப்பாங்கன்னா லொரென்சோ. ஸோ லொரென்சோ கில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெலம்பிரியா வந்து யார் லவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஹொரேஷியா வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹொரேஷியாவோட ஃபாதர் ஹீரோனிமோ, மதர் வந்து இசபெல்லா. ஸோ ஹொரேஷியாவும் கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் கில் பண்ணியிருப்பாங்கன்னா லொரென்சோ ஆல்சோ பால்தசார். ஸோ பால்தசார் வந்து பெலம்பிரியா வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்காக லொரென்சோ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சிஸ்டர் வந்து பால்தசாரை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்காக லொரென்சோ வந்து ஹொரேஷியாவும் கில் பண்ணிடுவாங்க. ஸோ இது பெலம்பிரியாவுக்கு தெரிஞ்சிடும். பெலம்பிரியாவுக்கு தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா ஹீரோனிமோட்ட போய் இந்த லொரென்சோ தான் கில் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் த ஃபைனல் பிளே வித்தின் அ பிளேக்குள்ளே பிளே நடக்கிற மாதிரி சீக்வென்ஸ் வந்து நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரீசன் என்னன்னா பெலம்பிரியாஸ் மோட்டிவ் இஸ் டு எக்ஸ்போஸ் லொரென்சோ அண்ட் பால்தசார் கிரைம் பப்ளிக்கலி. ஸோ இந்த பிளே வித்தின் அ பிளே
நடக்கும் போகுது. பெலம்பிரியோட மோட்டிவ் என்ன? லொரென்சா பால்தசார் இவங்க 2 பேர் தான் இந்த க்ரைம்க்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீரோனிமோட்ட போய் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அசர்ஷன் ரீசனிங். இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, போத் ஏ அண்ட் ட்ரூ ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ ஆர் வந்து அழகாக ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். 6th one finished. 7th one is a match it. Bodadel, Kitely, Brainworm, Stephen, Bridged Downright. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமரில் வர கான்செப்ட் கேரக்டர்ஸ். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமரில் வர கேரக்டர்ஸ். ஸோ எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் வந்து 1598 வந்து எழுதப்பட்டது and it is published. ஸோ போபாடல் வந்து பார்த்தீங்கன்னா he is a braggart soldier as well as he is a comic character and also he is a fighting character but is really covered actually on a character அதுதான் கைட்லி. ஸோ கைட்லி வந்து he is a jealous husband as well as வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பர்சன். இவர் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப அன்ஃபெய்த்ஃபுல்லான பர்சன். தேர்ட் பிரெயின் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ கிளெவர் சர்வன்ட் ட்ரிக்ஸ்டர். ஸோ ஆக்சுவலி நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆஸ் வெல் அஸ் பீப்புளை வந்து ஃபுல் பண்ணுற கேரக்டர் தான் பிரெயின் வார்ம். ஃபோர்த் வந்து ஸ்டீஃபன். ஸோ ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்கன்னா he is a country gull obsessed with fashion and sport. So Stephen எப்படிப்பட்ட கேரக்டர்னா he is a young foolish country gentleman and obsessed with looking fashionable. George Downright. So George Downright எப்படிப்பட்ட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா honest and plain speaking man. So speaks bluntly, hates and pretense and affection. So this is the correct. Next 8th வந்து பாருங்க. The people refers to which of the following English rivers apart from the Thames? Actually இந்த ஒர்க் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா Ptolemaean. ஸோ Ptolemaean 1596 it is a spousal verse or nuptial poem அப்படின்றது சொல்லலாம். Ptolemaean. The midway ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிட்வே அப்படின்னா என்ன? மிட்வே அப்படிங்கிறது என்ன இருக்குது? ஆக்சுவலி Ptolemaean வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக எழுதியிருப்பார். இட் இஸ் அ டபுள் வெட்டிங் ஆஃப் எலிசபெத் சோமர்செட் அண்ட் கேத்ரின் சோமர்செட், டாட்டர்ஸ் ஆஃப் த இயர்ல் ஆஃப் வர்ச்செஸ்டர். ஸோ இந்த மிட்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ரிவர் இன் கென்ட். ஓகேங்களா, ஸோ மிட்வே வந்து என்னது இஸ் அ ரிவர் இன் கென்ட், இட் இஸ் இன் இங்கிலாந்து. ஸோ ஆக்சுவலி இதில் ஒரு லைன்ஸே வரும். மிட்வே தட் ஃபேரஸ்ட் மெய்ட் டஸ் ஹர் செல்ஃப் அட்வான்ஸ் டு ஜாயின் இன் வெட்லாக் வித் குட்லி தேன்ஸ் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் ஆக்சுவலி இந்த போயமில் வந்து வரும், போயம் லைன் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ மிட்வே அப்படிங்கிறது என்னவா குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மெய்டன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒர்க்கில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பட் மிட்வே இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரிவர். எங்கே இருக்குன்னா கென்ட் அப்படிங்கிற இடத்துல, KENT கென்ட் அப்படின்ற இடத்துல, இட் இஸ் இன் இங்கிலாந்து. Next, 9th question. Bacon's essay reflects his broader philosophy that. So Bacon or essay. So Bacon essay reflects his broader philosophy that. So it is of revenge. Okay, so of revenge is எடுக்கப்பட்ட question. It is in 1625 எழுதப்பட்டது. ஸோ இது ரிவெஞ்ச்க்கான ஒரு கொஷின். பேக்கன் எஸ் ஏ ரிஃப்ளெக்ஸ் இஸ் ப்ராட் ஃபிலாசபி தட். ஸோ ஃபிலாசபினா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரீசன் அண்ட் லா ஷுட் கர்ப் இன்ஸ்டிங்க்டிவ் டிசையர். ஸோ ரீசன் அண்ட் லா, ஓகேங்களா, ஸோ ரீசன் அண்ட் லா ஷுட் கர்ப் இன்ஸ்டிங்க்டிவ் டிசையர். ஸோ டிசையர் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒரு ஆசைப்பட ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை அடையாமல் விடக்கூடாது. மிருகத்தனமாக நம்ம என்ன பண்ணணும், அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ஃபிலிமில் கூட வரும், ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். 10th one,
according to Bacon, the safest policy for dealing with overly ambitious men is to balance them with other ambitious men. So what is the safest actually? It is a இதுவும் ஆஃப் ஆம்பிஷன் உள்ள கான்செப்ட் இது. இட் இஸ் ஆல்சோ இன் 1625 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாக்கு. ஆம்பிஷன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் தேம் வித் அதர் ஆம்பிஷியஸ் மேன். ஸோ ஒரு சேஃப்டி பாலிசி ஃபார் டீலிங் வித் ஓவர்லி ஆம்பிஷியஸ் மேன் இஸ் நத்திங் பேட். ஒரு விஷயத்த வந்து நம்ம சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நடக்கணும். ஓகேங்களா. ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதருக்கும் சப்போர்ட் பண்ணுவார், ஒய்ஃப்க்கும் சப்போர்ட் பண்ணுவார். ஒய்ஃப் இருக்கிற இடத்துல ஒய்ஃப்க்கும் சப்போர்ட் பண்ணுவார், மதர் இருக்கிற இடத்துல மதருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பேலன்சிங். அதுதான் வந்து அறிவான ஒரு பர்சன். அதுதான் ஆம்பிஷியஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சேஃபஸ்ட் பாலிசி ஃபார் டீலிங் வித் ஓவர்லி ஆம்பிஷியஸ் மென் இஸ் டு பேலன்சிங் தெம் வித் அதர் ஆம்பிஷியஸ் மேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 10 questions.